தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் வராத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, ஓய்வு நாளும் உயிர்த்தெழுந்த நாளும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இது சிருஷ்டிப்பை பற்றி சொல்லப்பட்ட உண்மைகள். 1ஆம் அதிகாரத்தில் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதாக நாம் நினைக்கலாம். ஆனால் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் நாளிலே எல்லாம் நிறைவேற்றி முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டாலும், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறுதியிலே மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இதன் பின்னரே 19ஆம் வசனத்திலே பறவைகளையும் மிருகங்களையும் மண்ணினாலே உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு ஆதாம் பெயரிட்டான். ஒவ்வொரு பொருள்களுக்கும் பெயர் இருக்கிறது. இந்த பெயரை சூட்டினது யார் என்று அனைவருக்கும் தெரியாது. பெயர் சூட்டும் அதிகாரங்கள் மனுஷர்களில் இருக்கிறார்கள். முடிவாக மனுஷியை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களை பற்றிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாத்ராகமும் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 10 கட்டளைகளிலே ஓய்வு நாள் என்ற கட்டளை பிரசித்தி பெற்ற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கட்டளையாக இருக்கிறது. லேவியராகமும் 23ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே, ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே, அதாவது வாரத்தின் முதல் நாளிலே முதற்பலனாகிய கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. யாத்ராகமும் 20ஆம் அதிகாரத்திலே ஓய்வு நாள் என்பது முக்கிய கட்டளையாக இருந்தாலும், ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய வாரத்தின் முதல் நாளிலே முதற்பலனாகிய கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பது மிக சிறந்த கட்டளையாக இருக்கிறது. ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய வாரத்தின் முதல் நாளையே கிறிஸ்தவம் முக்கியத்துவப்படுத்துகிறது. பெந்தகோஸ்தே நாளிலிருந்து அந்த நாள் சபை கூடி வரும் நாளாக கொண்டு வரப்படுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலே சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருவதை விட்டுவிடுவது என்பது மனப்பூர்வமான பாவம், மன்னிக்கப்படாத பாவம். அதற்கு செலுத்தத்தக்க பலி இல்லை, நியாய தீர்ப்பையே சந்திக்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே ஓய்வு நாளிலே அவர் அற்புதங்களை நடப்பித்து வந்தார். அதுவே யூதர்களுக்கு அவருக்கும் இடையே உள்ள மோதலாக இருக்கிறது. முடிவாக அவரை யூதர்கள் கொலை செய்தார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது வாரத்தின் முதல் நாள். இந்த நாளை கிறிஸ்தவம் மேன்மைப்படுத்துகிறது. மோசேயுடைய மார்க்கத்திலே ஓய்வு நாள் முக்கியத்துவம் வாய்ந்ததை காட்டிலும், கிறிஸ்தவ மார்க்கத்திலே வாரத்தின் முதல் நாள் என்ற உயிர்த்தெழுந்த நாள் மிகவும் மேன்மையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அதிகமாக பேசுகிறது உண்டு. அவருடைய உயிர்த்தெழுதலை இன்னும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அவர் 500 பேருக்கும் மேலானவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 40 நாளுக்கு பின்பு அவர் பரமேறினார். அதன் பின் எருசலேமின் மேல் வீட்டிலே 120 பேர் காத்திருந்தார்கள். 50ஆவது நாளிலே அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பு உள்ள காலங்கள் கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. பெந்தகோஸ்தே நாளுக்கு பின் உள்ள அனைத்து காலங்களிலும், பெந்தகோஸ்தே நாட்களுக்கு பின் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் எபேசு பட்டணத்தில் உள்ளவர்களை கேட்கிறார்.
அதன் பின்னரே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து வாழும் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ரகசியமாக சந்திப்பார்கள். அவர்கள் கரை, திரை, பிழை மூன்றும் இல்லாதபடி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 26, 27 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே அது கிறிஸ்துவின் நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் துப்புரவும் இடரற்ற வாழ்க்கையும் அடைந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எக்காலம் துணிக்கும் போது மறுரூபம் அடைவார்கள். அதன் பின்னரே 7 வருட உபத்திரவ காலம் துவங்குகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே அது திருடனை போல வரும் நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டு உபத்திரவ காலத்தின் முடிவிலே கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியை ஸ்தாபிப்பார். 7ஆம் தூதனை காலம் ஊதும்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறும் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அதில் பாவிகள் நியாயம் தீர்க்கப்பட்டு அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். இதுவே 2ஆம் மரணம். அதன் பின்பு நித்தியம் ஸ்தாபிக்கப்படும். அங்கு ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. மாதங்களோ, வாரங்களோ, நாட்களோ, மணிகளோ, நிமிடங்களோ, வினாடிகளோ அங்கு இல்லை. எனவே இந்த நாட்களை பற்றிய சத்தியங்களுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.